லட்சக்கணக்கான இளைஞர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய தற்குறிங்க, அணில் குஞ்சிங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கே சினிமா படம் காட்ட வரல, ஏதோ டான்ஸ் ஷோ நடத்த வரல, ஆர்ப்பாட்டத்துக்காக எஸ்ஏஆர் எடுத்து ஆர்ப்பாட்டத்துக்காக வந்துருக்காங்க. பேரை சொல்லி கூப்பிட்டு என்னங்க பெரிய விஷயம்னா, இதே உதய் ப்ரோவோ இல்லை இவங்க எங்கள் பேரை சொல்லலை. அவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். அவரோட பையனுக்கு இப்போ வந்து அந்த மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து ராஜேந்திர சோழனே ராஜராஜ சோழனேன்னு சொல்லிட்டு புகுந்துட்டு போனார் அறிவிழித்துறையார். அது சொல்லிக்கிறது தான், இந்த இது எங்கள் கோட்டை, இது எங்கள் கோட்டைன்னு சொல்லிக்க ஆளுக்காலும் சொல்லிக்க வேண்டியது தான். விஜயனா இன்னைக்கு மறுபடியும் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரோ, மறுபடியும் அது டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு. என் பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு, இந்த 2 சைடு வீட்டுக்கு வந்துருச்சு. எதிர்க்க இருக்க ஏரியா வேறு வார்டு வேறு பூத்து அவங்களுக்கு எங்களுக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் என் வீட்டுக்கு மட்டும் வரவே இல்லை. ரோட்டில் போகிறவங்களை பிடிச்சி நிப்பாட்டி நான் வாங்குறேன். இது என்ன கணக்கு? களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை, தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் தாவேக ஆதரவாளர் லோகேஷ் அவர் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தாவேகா வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஊடகங்களில் தொடர்ந்து பரவிக்கிட்டே இருக்கு. நேற்று அதிகாரப்பூர்வமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க காங்கிரஸ் தலைமையிலேருந்து. எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே கிடையாது. நியூஸ் மீடியா வந்து அவங்களோட இதுக்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர, ஏன்னா வந்து தந்தையில் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி தான் அந்த டிபேட்லாம் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட அன்றைக்கி நைட்டு மட்டுமே ஒரு 7 டிபேட் சேனலில் அதே டாபிக். நான் ஒரு டிபேட்டில் கலந்துருந்தேன். ஒரு டிபேட்டில் பேர் சொல்லாமா? கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா 2 மாதமாக விஜய் மட்டும்தானே டிபேட்டாகவே இல்லை. மாலை முரசில் டிபேட்டில் கலந்துட்டேன். நான் தெளிவாக சொன்னது என்னென்னா வந்து அங்கே கேம்பெயினை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொன்னேன். அதை பேஸ் பண்ணி தான் இப்போது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், சேலமில் நம்ம கேம்பெயினுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். நம்ம அந்த மோட்டிவில் தான் போயிட்டுருக்கோம். ஏர்லியராகவே இந்த விஷயம் வந்து டிசைட் பண்ணப்பட்டது. என்னென்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேம்பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கூட்டணி டாக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணணுன்றது நம்மளோட மைண்ட் செட். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ஐடியா வரும். மக்களுக்கும் வந்து ஒரு கலெக்டிவாக நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரியும். நம்ம ஒரு 4-5 மாவட்டம் பண்ணதுக்கே வந்து ஒரு நல்ல இடத்துல மக்கள் வச்சுருக்காங்க. அதை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணும்போது இன்னும் ஆரவாரங்கள் அதிகமாகவும் நம்மளோட நமக்கு கிடைக்கிற ஆதரவு அதிகமாகவும் அதை ஓட்டாக மாற்றுறதுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு நமக்கு தெரியும். அன்றைக்கி நம்ம கூட்டணி கட்சிகளோட இதில் இருக்கும்போது லைக் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது வில் ஹாவ் அ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல பெட்டர்மெண்ட்டான ஒரு ரீச் கிடைக்கும், பெட்டர்மெண்ட்டான ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். அது மக்களும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் வந்து ஒரு புதுசாக ஆரம்பித்த கட்சி, நம்மளோட ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கடந்த ஒரு 1 வீக் 10 டேஸாக மறுபடியும் அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வைக்க பார்க்குறாங்க. பட் அதுக்கு பாசிபிள் இல்லைன்னு தோணுது. விஜயனா இன்னைக்கு மறுபடியும் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரோ, மறுபடியும் அது டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறும். கண்டிப்பாக மாறும். பட் ஆனால் அதே டைமில் வந்து இது சர்ச்சையாகவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது சார். நம்ம வந்து கரூரில் அன்றைக்கி மாநாடு கிடையாது. பட் ஆனால் நம்ம திடீர்னு கரூர் கேட்டு அந்த 30 விழாக்கு அப்புறம் நம்ம கரூர் விஷயத்தை நம்ம பண்ணோம். முடிஞ்சிருச்சு, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்தாச்சு. எப்படி அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி பண்ண வேண்டியது என் கடமை. இல்லை அது ஆக்சுவலாக இல்லை, நம்ம வந்து வடசென்னை வந்து பார்க்க வேண்டியது, வடசென்னையில் மழை கண்டிஷன்ஸ் அதனால் கிடைக்கல. நம்ம வந்து இனிஷியல் செட் ஆஃப் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். அது வந்து டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருந்தோம். டிஜிபி ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க, நீங்கள் எஸ்பிஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எஸ்பி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறது, கொடுக்குறதா வேணாமான்ட்டு. கரூர் அவங்க தான் முடிவு பண்ணுது. கரூர் அவங்க தான் முடிவு பண்ணல. இந்த 30 விழா நடந்துச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரௌடை காட்டணுன்றதுக்காக திட்டமிட்டு பண்ணதா பேசுறது. எல்லா ஊர்லேயும் காட்டிகிட்டு இருக்கோம். அங்கே தான் போய் காட்டணுன்ற அவசியம் அந்த நேரத்தில் கிடையாது. அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து அவைலபிள் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால தான் அங்கே போனோம். அவங்க கலெக்டர்கிட்டேருந்து ஒரு 4-5 இடம் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷனில் 2 எடுத்து நாங்கள் அளந்து பெர்மிஷன் கொடுத்தோம். அதை முடியாதுன்ட்டு வேற ஒரு இடத்த அவங்க கொடுத்தாங்க. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் வாட் ஹெவர் ஹேப்பன். ஓகே சார், அது முடிஞ்சு. அப்படினாலும் இப்பயும் என்ன பாயிண்ட்னா, இல்லை இப்பவும் என்ன பாயிண்ட்னா, இப்போ அதே பிரச்சனை தான் நானும் சொல்கிறேன். டிஜிபி ஆஃபீஸில் மொத்தமாக போய் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து அங்கேயே அப்ரூவ் ஆயிருந்தால் அதே ஃபார்மேட்டில் நடந்திருக்கும். அவங்ககிட்ட இருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்சர்ன் எஸ்பி ஆஃபீஸஸ்க்கு போய் இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த இடத்துக்கு அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருந்தால் அதோட ஒர்க்கபிலிட்டி வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்பயும் அதே பிரச்சனை. இப்போ நம்ம போய் சேலத்தில் கொடுக்குறோம், டிசம்பர் 4க்கு கொடுக்குறோம், அங்கே முடியாதுன்றதும் டிசம்பர் 6 முடியாதுன்னு சொல்கிறது சரி புரியுது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல 1000 பிரச்சனை இருக்கும். இதே விஷயம் தான் நடக்குது.
இல்லை சார், நீங்கள் சேலம் ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அதிமுக விஜய் கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு அதுவும் சைலண்டாக போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து இபிஎஸ் உடைய சேலத்தில் போயிட்டு ஒரு க்ரௌடு காட்டுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறதா? ஓ, அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்களா? ஊடகம் அப்படி தான் சார். என்ன சொல்கிறேன், நீங்கள் சேலத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா பவர்ஃபுல்லான பர்சனாக நல்ல நிறைய விஷயம் ஏன் வந்து கொள்கை விளக்கத்துக்கான ஒரு தனி பொதுக்கூட்டம் தனியாக போட்டு அதை சிறப்பாக பண்ணார். விஜயனா வராமையே கிட்டத்தட்ட அந்த அந்த கிரவுண்டே ஃபுல்லாக ரொம்பி ஒழிஞ்சு மேம்பாலம் வரைக்கும் மேம்பாலத்தில் நின்று மக்கள் பார்த்தாங்க அந்த இது. அதாவது நான் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு விக்கிரவாண்டி மாநாடு இல்லை, அதுக்கப்புறம் சேலத்தில் நடக்கும். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கும் மீடியாவில். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் அவர். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு கேப்பபிளான இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி வந்து இங்கே அவரை அட்டாக் பண்ணணும், இவரை அட்டாக் பண்ணணும், நம்ம வந்து அப்படி பண்ணோம்னா டே ஒன்லேருந்தே பண்ணியிருக்கலாம். நீங்கள் நமக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணுறீங்களோ? எல்லாமே பாலிட்டிக்ஸாக நம்ம பார்க்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளோட கோல் என்னென்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகணுன்றது அதுதான் மெயின் கோல். நம்மளோட கோல் அது மட்டும் தான். எப்படி இருந்தாலும் சேலம் வந்து தானே ஆகும். இன்னைக்கு நாளைக்கு வர எப்படி தான் சேலம் வந்தாலும் இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது சேலம் வருதே. ஏன்னா இபிஎஸ் ஆக்சுவலாக நம்ம சேலத்தில் வந்து இப்போ அண்ணாமலை வந்து நற்பணி மன்ற கொடி அங்கே தான் தொடங்குறாரு. அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டீங்க? அதையும் தான் சார் கேட்குறோம். இப்போ அவர் பண்ணிட்டாரு, அடுத்தது பின்னாடி இப்போ நம்ம பட் என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம எடப்பாடியோட ஊரில் போயிட்டு இதை போட்டுருந்தா நீங்கள் சொல்கிறதுல ஒரு லாஜிக்கலாக ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியும். சேலம் சொந்த மாவட்டம், சொந்த மாவட்டம், அதில் சொந்த மாவட்டம் அவங்க பேரை பட்டா எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கதையாக இருக்குது. வேறு யாரும் போகக்கூடாது. அப்படி பார்த்தா வந்து காட்பாடி வந்து துரைமுருகன் விட்டா வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு நம்ம பட்டா எழுதி கொடுத்துடலாமா? அப்படி தான் டிஎம்கே எழுதி கொடுத்துருக்காங்க. அவரோட பையனுக்கு இப்போ வந்து அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வந்து ராஜேந்திர சோழனே ராஜராஜ சோழனேன்னு சொல்லிட்டு புகுந்துட்டு போனார் அறிவிழி திருவிழாவில். அது சொல்லிக்கிறது தான். இந்த இது எங்கள் கோட்டை, இது எங்கள் கோட்டைன்னு ஆளுக்காலும் சொல்லிக்க வேண்டியது தான். அதுக்காக மற்றவங்க அரசியலுக்கே வரக்கூடாது, அரசியலே பண்ணக்கூடாது, மற்றவங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ வந்து நீங்கள் கோட்டையை வேலி போட்டு பூட்டி வச்சுக்க வேண்டியது தான் கான்செப்ட் அது. ஓகே, இப்போ 2026 ஆக்சுவலாக கூட்டணி யார் கூட ஒரு பரஸ்பரமாக போகும்பொழுது பாஜக வந்து விஜய் அவர் வந்து எதிர்க்கவே இல்லை, ஒரு கணிசமாக அந்த பக்கம் விட்டுட்டு தொடர்ந்து திமுகவை தான் குற்றம் சாட்டுறாரு. வந்து தாவேக்கா கொண்டு வந்து பிஜேபி அடமானம் வச்சுட்டாரு, முடிஞ்சிருச்சு, கட்சியை ஒப்படைச்சிட்டு இவர் வந்து வண்டிட்டாருன்னு ஒரு பேசும் பொருள்லாம் இருக்குல்ல. பட் ஆனால் நம்ம யதார்த்தம் பார்க்கும்போது பரந்தூரில் பேசும்போது கூட அந்த விமான நிலையத்துக்கு திமுகவை தான் குற்றம் சாட்டுறீங்க, எஸ்ஐஆர்ல வந்து திமுக தான் சொல்றீங்க. நீங்க மத்திய அரசு பத்தி ஒரு வலுவா கேட்கலையே, நீங்க அழுத்தம் கொடுத்து கேட்கலையே. நாங்கள் வந்து டிஎம்கே கிடையாது, சும்மா தூங்கி நிற்கிற பிஜேபி அடிச்சு பெரிய ஆளாக்கி விடுறதுக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி அவங்க நீடு கிடையாது. இன்றைக்கி 29 தான் அவங்கள நம்ம ஆக்சுவலாக ஃபுல் ஃபோர்ஸாக எதிர்க்க வேண்டிய நேரம் 29 தான். ஓகேங்களா? 26 டிஎம்கே தான் ஆளுங்கட்சி, அவங்கள தான் ஃபுல் ஃபோர்ஸாக எதுக்கணும். அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம பிஜேபியை டச் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறதுலாம் வந்து பச்சை பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்லை நீங்கள் வந்து வலுவாக கேட்கவே ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு கட்சி ஆள்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஆள்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அட் அ டைமில் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்க முடியுமா? அந்த தைரியம் யாருக்கு இருக்குன்னு கேட்குறேன் சார். தைரியம் இருக்குல்ல சார், அது இருக்கு. பட் ஆனால் பேசலையே. ஏங்க பேசாம நீங்க எஸ்ஐஆர்ல விஜய் அந்த ஆடியோ ஃபுல்லா யாரை நீங்க குற்றம் சாட்டுறீங்க? யார் சொன்னாரு? ஃபார்ம் வந்து எங்களுக்கு கொடுக்க விடல, எங்க கட்சிக்காரங்க கொடுக்க விடல. எங்கேயாவது டிஎம்கேன்ற பேர் சொன்னாரா இல்ல பிஜேபின்ற பேர் சொன்னாரா? ரெண்டு பேரும் சொன்னாரா? சொன்னாங்க சார். நீங்க ஃபார்ம் கொடுக்கல, எங்கேயாவது டிஎம்கேனோ இல்ல பிஜேபி ரெண்டு பேருமே சொல்லுங்க ஆள்ற அரசாங்கம் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் வந்து ஆள்ற அரசு இங்க ஆள்ற அரசா நம்மள வந்து வஞ்சிக்குது. ஓகே சார், சரி சொன்னாரு. உங்களுக்கு டிஎம்கே குத்துதா? டிஎம்கே அரசாங்கம்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? அரசாங்கங்கள் ப்ளூரல்ல சொன்னா அப்ப யாரை ஆள்றாங்க? ரெண்டு இடத்துல ப்ளூரல்ல எதுக்கு சொல்லணும்? அதுதான் சார், நீங்க ப்ளூரல்ல சொன்னாருன்னா அப்ப என்ன அர்த்தம்னு கேக்குறேன். நீங்க உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க எடுத்துப்பீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ஆள்ற அரசாங்கம் சொல்லிட்டீங்கன்னா அரசாங்கங்கள் ப்ளூரல்ல சொன்னாரு. நான் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறேன். மத்தியில் ஆளுங்களை பாஜக எடுத்துக்கிறேன், நான் வந்து திமுக நான் எடுத்துக்கிறேன். சரி, அந்த மாதிரி அதுக்கான போது குஜராத் மற்ற மாநிலத்துக்கு போக முடிய ஆள்ற அரசாங்கம் போது இயல்பு என்னன்னா நீங்க வந்து நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியும். எங்கேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஎல்ஏஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணலான்ட்டு ரைட்ஸ் கொடுக்கல. பிஎல்ஓஸ் தான் ஆக்சுவலாக ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். பிஎல்ஏஸோட வேலை என்னன்னா இந்த வீட்டில் இருக்க இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு அவங்க 2025 எடுத்துகிட்டு வராங்கன்னா கூட இறந்துட்டாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல வேண்டியது தான் பிஎல்ஏஸோட வேலை. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் 7ல்
ஒருத்தவங்க தப்பாக இன்க்ளூட் பண்ணியிருந்தா அவங்களை டெட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தால் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இருந்தால் அவங்க ஃபார்ம் 7 அவங்களோட வேலை. அது இல்லாமல் ஜனங்க கிட்ட இப்போ ஃபார்ம் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா, கொடுத்துட்டு போகிற ஃபார்மை வாங்கிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுக்கலாம். இது மட்டும்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை தாண்டி வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆனால் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபார்மை கொடுக்கறதே நிறைய இடத்துல அவங்க தான் கொடுக்குறாங்க. சார் ஒரு ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க, தோழமை கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து உச்சநீதிமன்றத்தை வழக்கு அந்த தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அவங்க வந்து அனைத்து கொடுத்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணுறவங்க தொடர்ந்து அவங்க பாய்காட் பண்ணுறோன்னு பண்ணிருக்கலாம்ல. பாய்காட் பண்ணல சார், தொடர்ந்து அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய டிஎம்கே லிங்கில் போயிட்டு எல்லா ஒர்க் பண்ணுறது அது போயிட்டு தான் இருக்குது. சரி, நம்ம அடுத்த இதுக்கு மூவ் ஆகிடும் சொல்லிட்டீங்க. அவங்க பாய்காட் பண்ணல, அவங்க அந்த வேலையில் எடுத்து செய்கிறாங்க. அதனால நாங்களும் சரி இது நகர்ந்துச்சு, எங்கள் ஓட்டை தான் அடுத்து டார்கெட் பண்ணுறாங்க, நாங்களும் வேலையாக ஆரம்பிச்சா எங்களை தப்பாக தெரியுது உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் டிஎம்கே எடுத்தாங்கன்னு தலைவர் வரல இதெல்லாம் சொல்கிறீங்க. எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, எங்களுக்கு கொள்கை இல்லைன்னா சொல்கிறீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், நான் தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் அட் அ டைமில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலைல 10லேருந்து 12 சொன்ன மாதிரி ஒரே டைமில் போராட்டம் நடக்க முடியுதுன்னா எங்களோட கட்டமைப்பு உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா? இந்த இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் இப்போ நடக்கிற இதை சொல்கிறீங்க, கட்டமைப்பு சொல்கிறீங்க, எங்களுக்கு சாதாரணமாக தெரியுதுங்களா? தலைவர் வராமல், ஓகேங்களா, அதுவும் பொதுச் செயலாளர் ஒரு இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த நிர்வாக குழு இருக்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ஊரில் இருக்காங்க. பட் அட் அ டைமில் சொன்ன மாதிரி 10 to 12 சண்டே அன்னைக்கு ஒரு மாபெரும் போராட்டம். அதுவும் வந்து நீங்கள் சொன்ன ஆளுங்கட்சி பண்ணுற போராட்டம் 300-400 பேர். இங்கே ஒரு மாவட்டத்துக்கு 3000 பேர் கம்மி கிடையாது. ஓகேங்களா, நான் கம்மியான நம்பர் சொல்கிறேன், சில மாவட்டம் தான் இங்கேயே போகுது. ஓகேங்களா, ஓவராலாக ஆட் பண்ணும்போது லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய தற்குறிங்க, அணில் குஞ்சிங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கே சினிமா படம் காட்ட வரல, ஏதோ டான்ஸ் ஷோ நடத்த வரல, ஆர்ப்பாட்டத்துக்காக எஸ்ஏஆர் எடுத்து ஆர்ப்பாட்டத்துக்காக வந்திருக்கிறாங்க. அட் அ டைமில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க தலைநகரங்களில் நடக்குதுன்னா எங்களோட கட்டமைப்பு, எங்களோட அரசியல், எங்களுக்குலாம் அரசியலே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அப்படி சொல்லவே இல்லையே நாங்கள். இல்லை நீங்களா ஒரு கட்டமைப்பு, நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டா ஒன்று. நானா முடிவு பண்ணேன். தமிழ்நாட்டில் பல போராட்டம் கேள்வி கேட்குறவங்களோட ப்ரொஜெக்ஷனே அதுதான். இது ஒன்று தானே பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி கேள்வி கேட்குறவங்களோட ப்ரொஜெக்ஷனே அதுதான். எங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது, எங்களுக்கு அறிவு கிடையாது, எங்களுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னு ஏன் நம்ம உதய் ப்ரோ அதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, நான் அவருக்கும் சேர்த்து தான் பதில் சொல்கிறேன். எங்களுக்கு கிடையாதுன்றீங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அட் அ டைமில் நடக்குது, எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க? சார் கட்டமைப்பு இருக்கு சார். வாழ்த்துக்கு சொல்லிடுவோம், தாவேக்கு வாழ்த்துக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சார் ஏற்றுக்கிறோம், எங்க யாரும் ஏற்றுக்காம இல்லை சார், எல்லாருமே ஏற்றுக்கிறோம். நீங்க எல்லாருமே ஏற்றுக்கிறோம் ஜெனரேஷன், நீங்க ஏற்றுக்கிறீங்க இல்லை இல்லை, எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறோம் ஏற்றுக்கிறோம். நீங்க ஆக்சுவலா இந்த விஷயம் அந்த கட்டமைப்பு கேள்விகள் வரும். பிஎல்எஸ் இருக்கிறாங்க. அந்த பிஎல்எஸ் வந்து எங்களோட களத்தில் வேலை பார்க்கணுன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாங்கள் வந்து லெட்டர் அனுப்புகிறோம். இந்த மாதிரி நாங்கள் ரெக்கக்னைஸ் பார்ட்டிலன்னு சொன்னாலும் எங்களோட ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுதுன்றதை நாங்கள் வந்து லெட்டர் எழுதுகிறோம். நாங்கள் எங்களோட வேலைகளை அரசியல் புரிதலோட தெளிவாக தான் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு புரிதல் இல்லாமல் செய்யலை. ஒரே பாயிண்ட்டை நாங்கள் டிஎம்கே மட்டும் தான் எதிர்க்கிறோம்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது உங்களுக்கு பெர்ஸ்பெக்ஷனில் தெரியுதுன்னா சந்தோஷம். ஆனால் அதுக்காக நாங்கள் பிஜேபி எதிர்க்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது பேர் பச்சை போய். யாருமே எந்த கட்சி புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க நரேந்திர மோடின்னு பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு தைரியம் யாருக்குமே கிடையாது. எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, அது பேரை சொல்லி கூப்பிட்றது என்னங்க பெரிய விஷயம்னா, இதே உதய் ப்ரோவோ இல்லை இவங்களோ எங்கள் பேரை சொல்லலை. அவங்க அந்த தைரியம் கிடையாதுன்னு நான் பார்க்குறேன். அவங்க சொல்லாமல் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் நான் இல்லை. தைரியமாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பேசும். ஓகே சார், 2026 வந்து மேபி ஜனவரிக்கு அப்புறம் வந்து நீங்கள் பாஜக அதிமுக கூட கூட்டணி போடுற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். பாஜக இருக்கிற இடத்துல சத்தியமாக எங்கள் கால் படவே படாது. இல்லை ஆக்சுவலாக அதுதான் பேசப்படுது. கிளாரிட்டியும் இல்லை கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறோம். எங்கள் அரசியல் எதிரி, எங்கள் கொள்கை எதிரி சொல்கிறோம். பட் ஆனால் வந்து இது கிட்ட தேர்தலுக்கு நெருக்கத்தில் வந்து வரும்போது கண்டிப்பாக அதிமுகவோட போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் எங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக தான் சார் இருக்கணும். மாநாட்டில், கொள்கை விளக்க மாநாட்டில் விஜயண்ணா கடைசியாக முடிக்கும் போது தெளிவாக தான் சொன்னார், நான் ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போடுறேன்னு சொல்லி தான் சில விஷயம் சொன்னார். அதுக்கு பொலிட்டிக்கல் பாம்பு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார், நம்ம தனித்து நின்று எல்லா இடத்தையும் ஜெயிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருந்தாலும் நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்குன்னு தெளிவாக சொல்லிட்டார். எங்களோட கொள்கையில் தான் நாங்கள் மூவ் ஆகின்னு இருக்கோம். நடுவில் இருக்கிற எங்களோட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலையும் அதே தான், விஜயனை தான் சிஎம் கேண்டிடேட்னு தீர்மானம் ஏற்றினாங்க. விஜயனாக்கு தான் கூட்டணி முடிவு பண்ணதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதே சமயம் எங்கள் கொள்கை எதிரிலையோ
இல்லை அரசியல் எதிரிலே எங்களுக்கு எந்த சேஞ்ச் ஓவரும் கிடையாது. நிர்மல்குமார் கூட லாஸ்ட் வீக்கில் தெளிவாக சொன்னார், ஓகே பாஜக இருக்கிற சைடு என்டிஏ சைடுக்கு நாங்கள் 0.1% கூட்டணியில் இருக்கிறது கூட போக மாட்டோம், வாய்ப்பு இல்லைன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அது மறுபடியும் எங்கள் மேலே ஏன் வைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு டிஎம்கேக்கு எங்களை வந்து திருப்பி டிஃபேம் பண்ணோன்ற டைம். நாங்கள் வந்து கரூருக்கு முன்னாடி வந்து விஜயோடைய தெளிவு கொள்கை நோக்கம் ஒரு மாதிரி இருந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. கண்டிப்பா வந்து பாஜக அதிமுக கூட போய் கூட்டணி எங்களை என்னங்க காப்பாற்றிக்கணும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை எங்களுக்கு? மக்கள், அதாவது மக்கள் எங்களை எதிர்க்கிறாங்களா? மக்கள் எங்களை எதிர்த்தா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இறந்தவங்களும் சரி, மக்கள் எங்களை எதிர்க்கல, ஓகேங்களா? அப்போ நாங்கள் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? இல்லை, ஸோ பயந்தால்தான் போயிட்டு எதுக்கு என்ன இல்லை பயப்படுறதுக்கு ஏதாவது ரீசன்? வழக்கு போயிட்டு இருக்கு, சிபிஐல வழக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்ல. பல ஆயிரம் கோடி ஊழல் பண்றவங்க, இடி இது பண்றவங்க வந்து வேற ஏதோ நித்தி ஆயோக்ன்ற பேர்ல போயிட்டு முதலமைச்சர் போயிட்டு பிரதமரை போய் 3/4 மணி நேரம் பார்த்துட்டு லெட்டர் கையில கொடுத்துட்டு கையை பிடிச்சிட்டு பேசிட்டு வந்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் லாபகரமா மறைச்சிப்பாங்க, ஓகேங்களா? எங்களை வந்து நாங்கள் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்கிறேன். என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க? இதனால உங்களுக்கு நான் உங்களை சொல்ல, நான் சொல்கிறது டிஎம்கே சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த ஆக்சுவலாக அந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது ஆடிட்டர் குருமூர்த்தி யாரை போய் பார்த்தது மாதிரியான விஷயங்களும் கிளம்பி அவரே அதை நிராகரிச்சிட்டாரு. அதுதாங்க இதெல்லாம் நரேஷன், ஓகேங்களா? நாங்கள் நரேஷனுக்கு நாங்கள் ஆள் ஆகிறது கிடையாது. நீங்கள் அதாவது இது வாலண்டியராக செய்கிறவங்க மேலே, அதாவது அது நரேஷன் தெரிஞ்சும் அதை யாருமே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணாமல் நகர்ந்து போயிடுறோம், ஓகேங்களா? இதே தான் கமல்ஹாசனுக்கும் சொன்னாங்க, ஓகேங்களா? எல்லாருக்கும் சொன்னாங்க. புதுசாக பிஜேபி டிஎம்கே எதிர்த்தா பிஜேபி பீட்டிங், ஓகேங்களா? இதுதான் காலகாலமாக நடக்குது, ஓகேங்களா? அது வந்து எங்கள் மேலேயும் பூசுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாரும் நம்ம மக்களே நம்ப மாட்டாங்க. ஓகே சார், அப்படியே 26 நம்ம தனித்து நின்னாலுமே வந்து கிட்டத்தட்ட 240 தொகுதி நம்மள்கிட்ட கேண்டிடேட் அந்த வலை பக்காவாக இருக்கா? நான் ஒன்றாவது முன்னாடி சொல்கிறேன், எங்கள் கட்டமைப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இன்னும் சைதாப்பேட்டையில் ஏதோ மாவட்டத்தில் கூட ஏதோ போடலை, இன்னும் ஒரு சில இடங்கள் நிரப்பவே இல்லை. புச்சியானந்து நிறைய காசு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆள் ஃபில்அப் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே பிரச்சனை வந்து 2-3 பேர் வந்து கேப்பபிளான பர்சன்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? காசு நிறையா கொடுக்குறேன், யாரு கம்மியாக கொடுக்குறேன் காசு. அது வந்து நீங்கள் டிஎம்கே நினச்சிட்டிங்க போல், அந்த ஆங்கிள் கிடையாது. எங்களுக்கு எல்லாமே லீகல் தான். ஒரு போஸ்டிங்க்கு வரவங்க வந்து டிடி எடுத்து அவங்களோட வைப்பு தொகை மாதிரி கொடுக்கறது அது தனி. ஆனால் அதெல்லாம் லீகல் தானே, எதுவுமே எதுவுமே லீகல் தான். அப்படி பார்த்தா வந்து அந்த பணத்தை கொடுக்க முடியாத ஆட்டோ டிரைவருங்களாம் கூட நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஆங்கிளில் கிடையாது. பணம்ன்றது இங்கே ஃபேக்ட்ரி கிடையாது, அந்த ஆங்கிளில் பார்க்கல. கேப்பபிளாக 2-3 பர்சன்ஸ் இருக்கும்போது அதை வந்து அந்த நேரம் அது ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்கில் அவங்க ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்ஸ் போடலான்றது. அதுக்காக போஸ்டிங்ஸ் போடலாம் எங்களுக்கு ஆளே இல்லை. நீங்கள் 120 மாவட்டங்கள் இருக்குங்க எங்களுக்கு, ஓகேங்களா? ஆல்ரெடி எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து பல டீம்ஸ் இருக்குது. எங்ககிட்ட கேண்டிடேட்ஸ்க்கு ஆள் பஞ்சம் நினைக்கிறதுலாம் வந்து அது எப்படி சொல்கிறது? சொல்லும்போது சாமானிய நிறைய பேர் வந்து நான் கேண்டிடேட்டாக முடிவு பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம் சொல்லுவோம். ஒரு தேர்தலுக்கு குறைந்தபட்சம் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு தொகுதினாலே குறைந்தபட்சம் ஒரு தேர்தலாம் குறைந்தது ஒரு 5 கோடி எடுத்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி. கவர்மெண்ட் அவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லலை. கவர்மெண்ட் வந்து வெறும் 40 லட்சம் தான் ஒரு இல்லை பண்ணணும். கம்மியா சொல்றீங்க, திமுக 40 கோடி ரூபா பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம கேண்டிடேட் கொஞ்சம் குறைந்தபட்சம் வந்து மக்களுக்கு பணம் கொடுக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்களுக்கு ஏன் 40 கோடி ரூபா செலவாகுதுன்னா, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு லட்சம் பேருக்கு காசு கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே 10 கோடி ரூபா ஆயிடுது. அந்த 10 அதில் வச்சிங்களா? அது இல்லாமல் 20 நாள் கேம்பெயினில் ஒவ்வொரு நாளைக்கு கூட ஒரு 500-1000 பேர் வச்சு சுற்றுவாங்க டெய்லி. அந்த அவங்களுக்கு ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இது கூட கேம்பெயினுக்கு சுற்றுவாங்க இல்லையா, அதுக்கான 20 நாளைக்கான காசு. இதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ செலவு. எங்களுக்கு 2 செலவுமே கிடையாது. எங்கள் பசங்க தானாக வருவாங்க, ஓகேங்களா? யாரும் காசு கொடுத்தா தான் வருவாங்கலாம் கிடையாது. அதிகபட்சம் டீ காஃபி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு போவாங்க, அவ்வளோதான் எங்கள் பசங்க. அதே மாதிரி ஓட்டுக்கும் நாங்கள் காசு கொடுக்க போகிறதில்ல. ஸோ மேஜர் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர்மெண்ட் 40 லட்சம் செலவு பண்ணான்னு சொல்லியிருக்கு. அந்த 40 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு தாவேகாக்கும் பலம் இருக்குது. தாவேகால மாவட்ட செயலாளர் எல்லா மாவட்ட செயலாளருக்கு பலம் இருக்குது. சப்போஸ் மாவட்ட செயலாளருக்கு வந்து பலம் இல்லைனாலும் அந்த பொருளாளர்களுக்கு பலம் இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக தேர்தல் இன்னும் நாட்கள் இருக்குது, காலம் சரியாக கூடி வரும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வேலை மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.